அக்னி தேவனின் நோய் குணமான கதை. இந்த வனம் இந்திரன் தேவனின் பாதுகாப்பில் இருந்தது. அவ்வனத்தில் உள்ள அரிய மூலிகைகள் செழித்து வளர இந்திரன் அவ்வப்போது மழை பொழியச் செய்தான். ஒரு நாள் கண்ணனும் அர்ஜுனனும் தங்கள் தோழர்களுடைய ஒரு அந்தணர்களிடம் வந்தென்றார். உங்களை பார்த்தால் கருணை நிறைந்தவர்களாக தெரிகிறீர்கள். என் பசிக்கு உங்களால் மட்டுமே உதவ முடியும். அந்தணர் அவர்களிடம், இந்த வனத்தில் என் பசிப்பிணியை தீர்க்கும் மருந்து உள்ளது. இந்த வனத்திற்குள் நான் பிரவேசிக்க நீங்கள் உதவ வேண்டும். அக்னி தேவனே, இந்த வேடம் நேரடியாகவே உன் பசிக்கு உணவு கேட்கலாமே. உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் உணவு அளிக்கும் பரமாத்மாவே உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை. ஸ்வேதசி என்ற மன்னனுக்காக 100 ஆண்டுகள் துர்வாச முனிவர் யாகம் நடத்தினார். அக்னி தேவன் சொல்கிறார், அந்த யாகத்தில் யாவுண்டதால் என்னை மந்தலை இந்த காண்டவமாக்கிவிட்டது. நான் வனத்தை எரிக்கும் போது மழையை தடுத்து நீங்கள் உதவ வேண்டும். அக்னி தேவனே, நாங்கள் உங்களுக்கு உதவுகிறோமானால் நாங்கள் நீராட வந்ததால் எங்களிடம் ஆயுதங்கள் இல்லை. இந்திரன் மழை பொழித்தால் அதை தடுக்க வில்லும் அம்புகளும் அம்பரா துணியும் எங்களுக்கு தேவை. உன் பசிப்பிணி தீர 21 நாட்கள் மட்டும் இந்த வனத்திற்குள் பிரவேசிக்கலாம். கிருஷ்ணன் சொல்கிறான், அந்த சமயத்தில் இந்திரன் மழை பொழியாமல் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். அந்த சமயம் இந்திரன் மழை பொழியாமல் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். அக்னி தேவன் வனத்திற்குள் நுழைந்து வனத்தை எரிக்கத் தொடங்கினார். கருமேகங்களை உருவாக்கி மழை பொழிய வானில் மேகங்கள் கூட்டமாக திரள கடும் மழை. அர்ஜுனன் தன் அம்புகளால் வானிலே ஒரு பாதுகாப்பு சரக்கூட்டை அமைத்து மழையை தடுத்தான். அக்னி தேவன் மூலிகைகள் நிறைந்த செடி கொடிகளை உணவாக எடுத்துக்கொண்டார். அடுத்த 7 நாட்கள் அரிய மரங்களை உணவாக எடுத்துக்கொண்டார். கடைசி 7 நாட்கள் அக்னி தேவர் மிதமாக செடி கொடிகளை உண்டு கொண்டிருப்பதை கண்ணா அர்ஜுனா, 21 நாட்கள் நிறைவில் உங்கள் உதவிக்கு நன்றி. எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை தட்டி எங்கள் புதிய வீடியோக்களை அப்டேட்